Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்ம அண்ணாச்சி தான் நீங்கள் பணியாற்றிய முதல் படமா சினிமாவில்? ஆமாம் சார். எப்படி சினிமா வரணும்னு ஆசை வந்தது? நான் சினிமாவில் நிறைய விட்டுட்டேன் சார். நிறைய சினிமாலாம் பார்ப்பேன். அந்த காசெல்லாம் நிறைய விட்டினேன். சரி, அந்த காசை எப்படியாவது பிடிக்கணுன்ற ஆசையில் சினிமாக்காரலான்னு வந்தேன். ஆக்சுவலாக என்னென்ன சார், சும்மா பசங்க உசுப்பேற்றி விட்டது தான். படம்லாம் பார்த்துட்டு பார்க்காத படத்துக்கே கதை சொல்லுவேன். இந்த படத்தில் இது மாதிரி கதைடா, இது மாதிரி கதைடான்னு சொல்லுவேன். போஸ்டர் பார்த்துட்டு கதை சொல்கிறது இப்படியெல்லாம் சொல்லவே பசங்க என்ன பண்ணாங்க, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி நீ டைரக்டர் ஆகலாமேன்ட்டாங்க. அங்கேருந்து வந்தவுடனே டைரக்டர் தளபதி இருந்தார். அவர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்க போகும்போது ஒரு கதை சொன்னேன். கதை சொன்னால் ஒரு கதை நல்லா இருக்குது, இந்த கதை பண்ணலாமா? நான் பண்ணுறேன் சார், கதை யோசனை பண்ணுறேன். சரி, நான் டைரக்ட் பண்ண அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம நச்சின ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சுந்தர்சி சார் அங்கே அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறோம். அந்த படம் பண்ணி முடித்தோம். பண்ணி முடித்தோடனே சுந்தர் சார் வந்து வாய்ப்பு தேட ஆரம்பிக்கும் போது நான் அங்கே தான் கூட அந்த சன்னி ஒன்று வச்சுருப்பார் டைரக்டர். அந்த வண்டியை 2 பேரும் கிளம்பி போயிட்டு வருவோம். அப்போ கங்காகௌரி ப்ரொடக்ஷன் விஷ்ணு சார் வந்து அவங்க ரிலேஷனுக்கு ஃப்ரெண்டு. அதனால் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன்டா, நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணலாம் நான் சொன்னோன்னே. சரி, இப்போ இவர்கிட்ட போகும்போது ரொம்ப நம்ம எனக்கு அவருக்கும் பயங்கர சிங்க்கு. அப்போ அந்த முறைமாமன் படம் ஒர்க் பண்ணோம். அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது முறைமாமன், முறைமாப்பிள்ளை, அப்புறம் உள்ளத்தெளித்தா, அப்புறம் மேட்டுக்குடி, ஜானகிராமன், அருணாச்சலம் வரைக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். முறைமாமன் ஓகே நல்லா போயிடுச்சு. அடுத்து முறைமாப்பிள்ளைன்ற ஒரு படம் பண்ணோம். அருண் அந்த படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த படம் பண்ணோம். 3ஆவதாக நாங்கள் பேசும்போது ஒரு உள்ளத்தெளித்தா அது ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு ஒரு இந்தியன் எடுக்க தெரியாது, ஒரு லவ் ஸ்டோரிலாம் எடுக்க தெரியாது. நம்மளுக்கு என்ன காமெடி தெரியும், அவரும் காமெடி பேசுவார், நாங்களும் காமெடியெல்லாம் பேசுகிறோம். ஒரு காமெடி படம் எடுக்கலாம், நெஞ்சத்தை அள்ளித்தான்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த படமும் அது மாதிரி இல்லைனா உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற ஒரு டைட்டில் இது பண்ணிவிட்டு அந்த கதையை ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அந்த படம் ஃபுல்லாக ஒரு கார்த்தி சார் உள்ளே வராரு, கவுண்டமணி சார் இருக்கார், அப்புறம் செந்தில், நிறைய நடிகர்கள். அந்த படத்தில் இருந்த அத்தனை ஹைலைட்டு மேட்டர்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணது தான். ஆமாம், அந்த ஃபோன் பேசுவாங்க இல்லையா, தங்க இது கடத்திட்டேன், மணிவன் வந்து கடத்திட்டேன் சொல்லும்போது, சரிடா ஒரு 4000 ரூபா கொடுங்க. இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னேன். என்னப்பா 4000 ரூபா தர முடியாதுன்னா, சரி 40,000 ரூபா கேளு அப்படின்னா. 40,000 ரூபா குடியாண்டாரு. இதே அவனுக்கு 40,000 ரூபா தான் அதிகம்பா, முடியாது சொல்லுப்பா அப்படின்னாரு. சரி என்னடா டேய் ஒரு 4000 குறைச்சி கேளுணும். 4000 டெம்போலாம் வச்சு கடத்திருக்கிறியா, பார்த்து போடுக்கிறியான்னு. அதெல்லாம் ஸ்பாட்டில் சொல்ல பேசினாங்க. அவங்க நாங்கள் இங்கேருந்து உட்காந்து சொல்லிட்டு இருப்போம், அவங்க பேசிட்டு இருப்பாங்க. 4000 ரூபா 400 கேளு, 400 ரூபா கேளுன்னு அப்படின்ட்டு. சரி வரும்போது அவங்க சேவிங் பண்ணி கூட்டணும் அப்படின்னாரு. வழக்கமாக ஒரு படத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கடத்திட்டோம், நீங்கள் இந்த கோத்தகிரி பெண்டுக்கு வந்து டே அவ்வளோ தூரம்லாம் அவனுக்கு வர முடியாது, பக்கத்தில் எதாவது இடம் தான் சொல்லணும் அப்படின்னு. பக்கத்துலேயே ஒரு இடம். அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஜாலியாக இருந்ததுனால அங்கே அந்த சீனு, அப்புறம் இந்த உருட்டு கட்டத்துன்னு வருவாங்கல்ல சார், அந்த இடம் வந்து இந்த தமிழகத்துக்கு தான் அர்த்தம். அங்கே வந்து மொத்தம் இருக்கிற சாமான்லாம் வந்து டம்ப் பண்ண சொன்னோம். அங்கே என்னென்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு அந்த ஒருத்தனா ஏறி வரதெல்லாம் அங்கே தான் உட்காந்துப்போம். அந்த இடத்துல கிரியேட்டே பண்ணோம் அந்த சீன் படத்துலேயே வந்து சும்மா எல்லாம் வருவாங்கன்றதான் இருந்தது. அப்புறம் அங்கே ஃபுல்லாக பண்ணி படமாக வரும்போது என்ன நினச்சோம், பரவாயில்ல இந்த படம் தப்பிச்சிடும், சென்டிமெண்ட் கொஞ்சம் இல்லை, வெறும் காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இல்லை, சரி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்றத நல்லது தான். அந்த படம் ஃபஸ்ட்டு வீக் அந்த படம் பெருசாக போகல. ஆமாம், ஃபஸ்ட் வீக்கு போகல அந்த படம். செகண்ட் வீக்கு நான் டைரக்டர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் டைரக்டரும். அப்போ வந்து இந்த டாப் 10 வரும் சன் டிவியில், அதில் போட்டுக்கிட்டே வரான். நம்மளது பாரு எப்படி இருந்தாலும் ஒரு 5க்குள்ளே வரும் அப்படின்றோம். அப்புறம் பார்த்தா 5லேயும் வரல. ஆனால் அப்போ 4 என்ன நம்மளது கவலைப்படாதீங்க அப்படின்னு போனோம். காட்சிகள் அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் நம்ம தெரியுன்ட்டு. அப்புறம் பார்த்தா 2லேயும் வரல. அப்புறம் பார்த்தா 1 அப்படின்னு போட்டான். அப்போ தான் எல்லாரோட வாழ்க்கையும் அந்த படத்தில் மாறிச்சு. சுந்தர் சார், பிருந்தா, யூகே செந்தில்குமார் அண்ணா, கவுண்டர், கார்த்தி சார்லாம் இப்போ அவர் ஆல்ரெடி பெரிய இட்டு கொடுத்தவர். அந்த டைமில் அந்த படம் பெரிய பிரேக் ஆகி அந்த படம் தான் எல்லாரோட எனக்கும் சரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம் உள்ளத்தெளித்தா. கார்த்திக் கூட அதை தொடர்ந்து பல படங்களில் நீங்கள் பணியாற்றினீங்க. கார்த்திக்கு உங்களுக்கு நட்பு எப்படி இருந்தது?
உழைத்த முடிச்சுட்டு மேட்டுக்குடின்ற ஒரு படம் பண்ணோம். அப்புறம் மேட்டுக்குடியில் இன்னும் நல்லா எங்ககிட்ட பழக ஆரம்பித்தார். அப்புறம் நான் டைரக்டர் ஆன அப்புறம் ஒரு படம் கதை வசனம் சுந்தர் சாருக்கு பண்ணேன். உனக்காக எல்லாம் கதை வசனம் பண்ணேன். அந்த கதை வந்து கார்த்தி சாருக்கு வந்து கதை தெரியாது. எல்லாமும் ப்ரொடியூசரு சுந்தர் சார் டைரக்டர்னு சொன்னோன்னா அவர் ஓகேன்ட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு என்ன சீனுன்னு கேட்டார். காரில் வரும்போதே டேரக்டர் கல்யாண சீனு சொன்னோடனே என்ன பண்ணார், மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் வந்துட்டார். வந்துட்டு ஓகே ரெடி அப்படின்னாரு. சார் இன்னைக்கு கல்யாணம் உங்களுக்கு இல்லை, வேற ஒரு கேரக்டர் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே நோ முதல் கதை சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. அப்புறம் எல்லாம் ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் உட்காந்துருக்கும் போது நான் கதை ஸ்பாட்டில் கேமராலாம் இது பண்ணிட்டு கதை சொன்னேன். பயங்கரமாக சிரித்து பயங்கர காமெடியாக இருக்கிறனால அந்த படமும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஃபுல் காமெடி படம், அதுவும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் என்னை வந்து இந்த காமெடி ஆக்டர்லாம் பிடிச்சிக்குவாங்க சார். என்னை வந்து அண்ணன் கவுண்டமணி அண்ணன் வந்தாலும் சுராஜ் வாப்பா அப்படின்னு தோல் மேலே கை போட்டு அப்படியே போவார். அவருக்கு கொஞ்சம் ஒரு டைலாக் சொல்லி தரும்போது காமெடியாக ஹியூமராக யாராவது சொல்லி கொடுத்தாருன்னா அவங்க மேலே பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க, காமெடி நடிகர்கள் மட்டும். கவுண்டர் வரும்போது கவுண்டர் பண்ணி கூட்டம் போயிடுவார். வா சுராஜ் வா சொல்லு இன்னைக்கு என்ன எடுக்கிறோம் அண்ணா, இது மாதிரி எடுக்கிறேன்னா விடு விளையாடிடலாம். சென்டிமெண்ட்டான சீன் ஒரு படம் எடுத்தோம், கண்ணன் வருவான்ட்டு. அந்த படம் ஒரே அழுக. மேட்டுக்குடிக்கு அப்புறம் மேட்டுக்குடி அப்புறம் கண்ணன் வருவான் அப்படின்ட்டு அந்த படம். மனோரமா ஆச்சு இருப்பாங்க, கார்த்தி சார் இருப்பார். கவுண்டர் சிக்கன் மட்டன் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு வச்சு கார்த்திக் ஃபாரின்லேருந்து வராரு பாட்டி, அவர் இதெல்லாம் தான் சாப்பிடுவாருன்னு சொன்னால் இந்த அம்மா ஆசையாக பால் சோறு வச்சுருப்பாங்க. கார்த்திக் வந்தோன்னா பார்ப்பாரு, என்ன இதெல்லாம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இதை நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இன்னும் எனக்கு இதெல்லாம் வானானும் போது பாட்டி மறைஞ்சிருந்து வருவாங்க. என்ன பாட்டி அப்படின்னாரு, உனக்காக நான் பால் சோறு எடுத்து வந்துருக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. எனக்கு பால் சோறு ரொம்ப பிடிக்கும் பாட்டின்னா பால் சோறு ஊட்டுவாங்க. கட் பண்ணால் ராத்திரி கவுண்டர் என்னை கூப்பிட்டாரு, சுராஜ் எங்கள் ஊரில் நாய்க்கு தான் பால் சோறெல்லாம் இன்னையா எடுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்டே போட்டுருக்கீங்க, நீங்கள் ஏதோ காமெடி பண்ணீங்க தானே வந்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. யார் கதை வசனம் என்ன பார்த்து சிங்கமொழி தான் கதை வசனம், யார் கதை வசனம் நான் சிங்கமொழி தானே இருந்தேன். ஐயோ இந்த படம் ஒரு அழகியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அவர் காமெடி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உனக்காக எல்லாம் அவனுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் அவர் வருவார், செகண்ட் ஹாஃபில் விவேக் வருவார் அந்த படத்தில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு, கேப் விட்டு அவர் வேறு ட்ராக் போயிட்டார். அப்புறம் நானும் டைரெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன். அப்போ உனக்காக உனக்கு வரும்போது ஆனால் அதில் கவுண்டர் இருந்தால் நல்லா இருக்காண்ணா அப்படியா, சரி பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவுண்டர் பண்ணி என்கிட்ட போய் பேசி அப்புறம் நான் வந்து மறுபடியும் நடித்து அந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கவுண்டர் பண்ணி செகண்ட் ஹாஃப் விவேக் நடித்தாங்க அந்த படத்தில். நடுவில் ஏன் நடிக்கல கவுண்டர் பண்ணி தெரில சார். அதுக்கப்புறம் ட்ராக்குகள் வடிவேல் அண்ணன் வந்தார், விவேக் கூட ஒர்க் பண்ண. காலங்கள் மாற அவங்கவுங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. வடிவேல் சார் வரல அப்போ விவேக் சார் கூட கொஞ்சம் படம் பண்ணார் டைரக்டர். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கேப்பில் தான் இந்த படம். ஜானகிராமன் திரைப்படத்தை நீங்கள் பணியாற்றி தான் மூவேந்தர் திரைப்படத்துக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பா உங்களுக்கு? ஆமாம் சார். ஜானகிராமன் அது அருணாச்சலம் முடித்தோம். ஜானகிராமன் பண்ணும்போது சரத் சார் வந்து நம்ம ஒர்க்கு பார்ப்பாங்க இல்லையா, ஓடி போய் வேலை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சரத் சார் வந்து விஷ்ணு சார்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சுராஜ் ஒரு லைன் வச்சுருக்காரு. லைன் கூட எந்த கிடையாது, செல்வபாஜி கதை வசனம் அந்த படத்துக்கு. நான் டைரக்டர், நான் வந்து மற்ற படத்துக்கு நான் கதை வசனம் டைரக்டர். எந்த படத்துக்கு செல்வபாஜி கதை வசனம் நான் டைரக்டர். அதான் மூவேந்தர். சரத் சார் வந்து அப்போ எனக்கு கரெக்டாக ஒரு 25 வயசு இருக்கும் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது. சரத் சார் வந்து என்னை நம்பி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் ஒரு டைரக்டருக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சி கங்கா கௌரிக்கு தான் பண்ணேன். உலகத்தலிதா மேட்டுக்குடி பண்ண கம்பெனிக்கு தான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஆமாம் சார், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டா அந்த டைரக்டர் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுவரை வெற்றிகளையே பார்த்துட்டு இருந்துட்டோம். உலகத்தலிதா ஆகட்டும், மேட்டுக்குடி ஆகட்டும், அருணாச்சலம் ஆகட்டும், எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல ஹியூமரெல்லாம் வரும், நம்ம ஈஸியாக டைரக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வேகம் இருந்த அளவுக்கு அன்றைக்கி எனக்கு விவேகம் இல்லை அந்த படம் பண்ணும்போது. சரின்ட்டு அந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன். படம் ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி படம் சரத் சார் சூப்பர் ஹிட்டு சூரியவம்சம், சேம் காம்பினேஷன், மணிவண்ணன் சார் தேவயானி சரத் சார்ன்றதுனால அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நான் வீட்டை விட்டு வெளியே வரல சார். அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். எங்கே தப்பு பண்ணோம், என்ன ஆச்சு நம்மளுக்கு, கரெக்டாக போயிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சுந்தர் சார் ரூமுக்கு வந்தார். ஒரு நாள் வந்து என்ன பிரச்சனை உனக்கு இல்லைண்ணா இது மாதிரி டேய் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துகிட்டே இருக்கணும், நீ அடுத்து வந்தால் தான் நீ இதுலேருந்து வெளியே வர முடியும், நீ அப்படியே இருந்து எப்படி சொல்லிட்டு தான் உனக்காக எல்லாம் உனக்காக நீ பண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் கதை வசனம் பண்ணேன். பட் என்னென்ன சார் அந்த படம் ஒரு தோல்வி எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் சார். எல்லாத்துக்குமே காரணம் இயக்குனர் ஆயிடுறாரு.
ஆமாம். என்னென்னு கேட்டால், ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அதில் எல்லாருமே பங்கெடுத்துக்குவாங்க. தோல்வி ஒன்லி டைரக்டர் மட்டுமே பாதிக்குது. பாட்டு நல்லா இல்லை, டியூன் இவன் தானே சார் கேட்டு வாங்கினா, சார் காஸ்டியூம் சரியில்லை, இவன் தானே சார் செலக்ட் பண்ணியிருப்பான், சார் பாட்டு சரியில்லை, இவன் நல்ல சுச்சுவேஷனில் வாங்கியிருக்க மாட்டான் சார். டோட்டலாக எல்லா பழியுமே டைரக்டர்கிட்ட வந்தது. அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஓ இதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப் போல இருக்குது, எல்லாம் பழியும் நம்ம மேலே தான் வரட்டு. சரி, எனிவே இனி அடுத்து இந்த தப்பு வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உனக்காக எல்லாம் உனக்காக கதையை சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து விஷ்ணு சார் உடனே இன்னொரு படம் கொடுத்தாரு. ஏன்னா அந்த படம் நான் 50 நாளில் முடிச்சிட்டேன், முறை மூவேந்தர். அப்போ வந்து சரஸ் சார் படம் 50 நாளில் முடிக்கிறதுலாம் ரொம்ப, ஏன்னா அவர் படம்னா 70 days 90 days போகும். விஷ்ணு சாரே என்னை கூப்பிட்டு மறுபடியும் குங்குமம் போட்டு கவுண்டர் கொடுத்தாரு. குங்குமம் போட்டு கவுண்டர் எனக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் இருந்தது, நல்ல படம் அது. அந்த படத்தை வேற ஒரு பேரில் இயக்கினீங்க நீங்கள்? ஆமாம் சார். அது என்னென்னா, சிலவங்க தான் சினிமாவில் மாற்றி மாற்றி பண்ணுறதுன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி விட்டுட்டு சுராஜ்ன்ற பேர் கொஞ்சம் முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேரை மாற்றி பாடுறாங்க. எனக்கு இருக்கிற நல்ல நம்மளே தேடி தடுமாறி ஒரு பேரை வச்சுக்கிறோம், அந்த பேர்லேயே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு. சரி ஓகேட்டு என் பேர் சுரேஷ் ஆக்சுவலாக. சரி அந்த பேரில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஊரில் என் பேர் சுரேஷ் தான், அந்த பேரில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் எனக்கு ஒரு வெற்றி படமே. எனக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சோடனே சத்யராஜ் சார் வந்து எனக்கு அப்போ தான் தலைவர் பழக்கமாகறாரு. தலைவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரு கூட பண்ணியாடுறது பயங்கர ஜாலியான அனுபவம். எனக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீனில் ஹீரோ வந்து வில்லனாக இருக்கிற சத்யராஜ் அடித்தாலும் எனக்கு கோவம் வரும். ஏன்னா அப்போல்லாம் அவருக்கு பயங்கர ஃபேன்ஸு பசங்கள்லாம். நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணுற போதுலேருந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் அவருக்கு. அவர்கிட்ட நிறைய கேட்டுனே இருப்பேன் நான். அவரும் கரெக்டாக ஒரு டைரக்டரை அவர் வேலையை பார்க்க சொல்கிற ஒரே ஹீரோ அவர் தான். அவர் பண்ண அவர் வருவார், தலைவர் நம்ம ரோல்னா தலைவா இதான் கரெக்ட், ஓகே தலைவர் பண்ணிய தலைவர், அவர் தான். இதை மாற்றலாமா தலைவர்னு கூட கேட்க மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணிட்டு போகிற ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் கூட அந்த படம் பண்ணிவிட்டு அவரு கூட அடுத்த படம் பண்ணேன். அந்த படம் எனக்கு செய்ய போகல, மிலிட்ரின்ட்டு ஒரு படம். அப்போ இன்னும் உடஞ்சிட்டேன், என்னடா இது சரியாக நம்ம போகலையே நம்ம ரூட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சுந்தர் சார் என்னை கூப்பிட்டு உனக்காக எல்லாம் உனக்காக கதை வசனம் பண்ண சொன்னார். அது பண்ணேன். அந்த படம் பண்ண உடனே வின்னர் கிரி பண்ணும்போது டைரக்டர் என்ன சொன்னார் எனக்கு, இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, அவினி சினிமிக்ஸோட ஃபஸ்ட்டு படம் கிரி, அவருடைய சொந்த கம்பெனி, இந்த படம் ஹிட் ஆச்சுனாடா இந்த கம்பெனியோட அடுத்த டைரக்டர் நீ தாண்டா அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போ விடக்கூடாது இந்த படத்தை, எப்படியாவது இந்த படத்தை காப்பாற்றின்னு சொல்லிட்டு அதில் தான் அந்த அக்கா காமெடியெல்லாம் வரும், பேக்கரி வச்சு காமெடியெல்லாம் வரும். அந்த காமெடியெல்லாம் படத்தில் ஆமாம், அதுதான் எங்கள் அக்கா கிளி மூக்கு செவப்பாக இருப்பா, என் அக்கால ஃபிகருன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தாண்டா அப்படின்னா. இதை எந்த காரணத்தை கொண்டு நீ வெளியே சொல்லக்கூடாது, இது சிறுகளவு கிடைஞ்சாலும் முதலாளியோட உயிரோட பார்க்க முடியாதுன்ட்டு காலையில் நினச்சின்னு ஊரெல்லாம் சொல்லியிருப்பான். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் வருவீங்க கரெக்டாக வந்து என்ன கலெக்டர் மீட்டிங் வந்து, ஆமாம் உங்கள் அக்காவை பற்றி தான் பேசணும். கலெக்டர் மீட்டிங்கில் எங்கள் அக்காவை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆனேன். 2 படத்தை அந்த இதெல்லாம் பண்ணோம். அந்த படம் ஹிட் ஆகணுன்னு சார் டைரக்டர் வந்து நான் அவர் ஹீரோ ஆகலான்ற இதுக்கு வந்துட்டார். அவருக்கு அப்போ ஒரு இது இருந்தது, இத்தனை படம் பண்ணி கதை சொல்லி தாண்டா டைரக்டர் ஆக முடியுது அப்படின்ட்டு. அப்போது அவர் நீ பண்ணு சுராஜ் ஒரு படம் சொல்லி தான் தலைவர் ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோ அவங்களுக்கு தான் கதை பண்ணோம் முதல்ல. ஆமாம் சார், முதல்ல சுந்தர் நடிக்கிறதா இல்லை சார், ஃபஸ்ட்டு இல்லை, வேறு ஹீரோக்கு பிளான் பண்ணோம், அது கிடைக்கல. அப்புறம் டைரக்டர் சொன்னார் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னும் போது பார்த்தா, அப்புறம் டைரக்டர் கேட்டார் என்கிட்ட, நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு, நீ சொல்லு. இல்லை நான் கூட ஹீரோவாக பண்ணுறதா இருந்தேன், நானும் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோ இது சொல்லிக்கோ. நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 10-15 கிலோ குறைச்சார். டெய்லியும் டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் டிஸ்கஷன் நான் டைரக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நான் ஃபுல்லாக கதையெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட கதை கேட்டுன்னே இருப்பார். டெய்லி ஒரு அடி கதை கேட்பார். என்னடா டெய்லியும் கதை கேட்டுட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கதை சொல்லுவான். காமெடியெல்லாம் வடிவேல் காமெடி எல்லாம் சொல்லி முடிச்சோடனே அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு, சுராஜ் இந்த படம் தான் உனக்கு வாழ்க்கை, இந்த படம் தோத்துட்டேன்னா இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது, முடிவு பண்ணிக்கோ சினிமாவில். இந்த படம் தோத்தால் உனக்கு வாழ்க்கை போச்சு, இந்த படம் தோத்தா வாழ்க்கையோடு சேர்ந்து எனக்கு பணமும் போச்சு, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, நீ ஆரம்பி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த படம் சார் 80 நாள் ஷூட்டிங், அப்படியே எங்கே லொக்கேஷன் கிடைக்குதோ என்ன பண்ணி அந்த படத்தை பண்ணி வடிவேல நம்ம பயங்கர பிஸி. அப்புறம் அவரை போய் பார்த்தா 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு. அண்ணா 5 நாள் தான் அந்த டோட்டல் அவருடைய செகண்ட் ஹாஃப் ட்ராக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் 5 நாள் ஒரே ஷாட்டு வச்சோம்னா அவர் சீன் ஃபுல்லாக முடிச்சிடுறது. அவர் கன்ஃபியூஸ் ஆவார்,
இப்போ தான் அங்கே ஒரு சீன் எடுத்தேன். மாடிக்கு வந்து எடுக்கிறேன். இல்லை இது கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸு மாத்திரியே, ட்ரெஸ்ஸையே மாத்திர. இல்லை நாங்கள் சுடிதார் போட்டுங்க அப்படியா, அவள் ஒரு சீன் தான் எடுக்கிறியா? ஆமாண்ணே. இப்படியே சொல்லி ஒரு 5 நாளில் அவருடைய போர்ஷன் முடித்தோம். பிரகாஷ் ராஜ் சார் ஒரு 7 நாள். அந்த படம் தான் சார் வாழ்க்கையை அப்படியே மாற்றின ஒரு படமாக மாற்றி. படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. படம் பார்க்கறதுக்காக அவருக்கும் டைரக்டருக்கும் பயம். அவர் ஆக்டராக நியூ ஃபேஸ்லேயே அவர் இதில் அவர் உட்காந்துட்ருக்காரு. நான் அதை சொன்னார், டே சினிமாவில் டைரக்டராக நான் உனக்கு குரு, நடிகராக நீ எனக்கு குரு, பார்த்துக்கோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோன்னு அவரும் கொஞ்சம் இதில் தான் இருந்தார். நான் சரி குரம்பேட்டை வெற்றிக்கு போனேன். போய் தேட்டரில் போய் உட்காந்துருக்குறோம். உட்காந்துருக்கும்போது ஒரு 30% ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்குறேன். அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் ட்ரையாக போவோம் அந்த படம், செகண்ட் ஹாஃப் தான் காமெடி வரும். அப்படியே பார்த்துட்ருக்குறேன். பார்த்து இன்டர்வல் விட்டோன்னா வந்து குரம்பேட்டை வெற்றி தேட்டர் உனக்கிட்ட சார் படம் எப்படி சார் இருக்கு மேனேஜர்கிட்ட, அடுத்த வாரம் புதுப்பேட்டை வருது, அது வரலாம் தாங்க அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது நேராக உதயம் தேட்டருக்கு வந்தேன். உதயம் தேட்டரில் போட்டுருந்தான். போய் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தா ஜனங்க கை தட்டுறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறேன். படம் வெளியே வரும்போது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வெளியே வந்தாங்க. டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் எங்கே இருக்கீங்க? வந்து தாண்டா இருக்கிற, அங்கே தாண்டா வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நானும் டைரக்டரும் போய் அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு அந்த படம் இட்டு சார். மூவேந்தர் திரைப்படத்தினுடைய தோல்வி எதனால் அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அது என்னால் தான் சார். ஒரு நான் சரியாக அதை அமைக்கலை. எனக்கு அந்த அளவுக்கு அதான் சார், ஒரு படம் வந்து ஒரு டைரக்டரால் மட்டும் ஓடாது, சரியான ஆளுங்க ஸ்கிரிப்ட் சைடில் வச்சுக்கணும். ஸ்கிரிப்ட் சைடில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வர ஆளுங்களில் நான்லாம் டைரக்டர் இருக்கும்போது சார் என் சீன் அதில் வராதான்னு காத்துட்ருப்பேன். சீன் பேசும்போது நம்ம சீன் இன்றைக்கி வந்துடணும், எப்படியாவது நம்ம சீன் வந்துடணும்னு ஆசைப்படுவோம். நம்ம டைலாக் வந்ததுன்னா தேட்டரில் இது நான் சொன்ன டைலாக்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வரவங்க அப்படி கிடையாது. வந்தவொடனே அடுத்த படம் டைரக்ட் பண்ணலாமே, இன்னும் இங்கேயே நின்றுருக்குறோம் அப்படின்னு ஆகிட்டாங்க. அதனால் நான் அதில் என்ன நான் தவறு செய்யணும்னு சொன்னேன். போன படத்தில் அவ்வளோ நல்லவரான சரத்குமாரை அதுக்கு அடுத்த படத்தில் நான் கெட்டவராக காட்டிட்டேன். ஆடியன்ஸ் இருக்காங்களே சார், முந்தானே முடிச்சல தன் மனைவிக்காக தன் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணமே பண்ணாத பாக்யராஜ் அடுத்த படத்தில் வந்து ஒரு சின்ன வீடு வச்சுட்ருக்காருன்னு சொல்லும்போது சின்ன வீடு பெருசாக போகல. அது மாதிரி ஒரு பெரிய அவ்வளோ ஃபீலிங்காக போன படம் அவர் ஏற்றிட்டார் விக்ரமன் சார். அவ்வளோ ஃபீலிங்கு, அந்த சின்ராசுன்ற கேரக்டர் அவ்வளோ சோகமாக இருக்குது. ஐயோ சின்ராசு பாவண்டா சொல்லி ஆடியன்ஸ் இருக்கும்போது அப்படியே கட் பண்ண எல்லாரையும் அடிச்சிட்ருக்காரு சார். சார் ஊரில் போகிறவனை வரவனெலாம் அடிக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒரு சின்ன தவறாயிடுச்சு சார். பட் சரத் சார் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஹீரோ. அதனால் அவர் வந்து என் மேலே இந்த நம்பிக்கையில் அவர் வந்து கதையும் வந்து பெருசாக என்னை டிஸ்டர்ப் பண்ணல. டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் நான் என்ன எடுத்தனோ அதை நடித்து கொடுத்துட்டு போயிட்டார். அதில் சரத் சாருக்கு ரொம்ப நன்றி. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட உதவி இயக்குனர் எல்லாருமே வந்து நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்தவன் தான் சொல்லணும். ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் பூபதி பாண்டியன், இன்னொரு பக்கம் செல்வபாரதி, எல்லாருக்குமே ஒரு காமெடி ஃப்ளேர் இருந்திருக்கு. எப்படி அமைஞ்சது இந்த டீம்? நானும் செல்வபாரதி தான் ஃபஸ்ட்டு டீமு. பூபதி வந்து அப்புறம் தான் வந்தார். பூபதி எப்போ வந்தாருன்னா வின்னர் டைமில் தான் வந்தார் பூபதி. முறைமாமன் உள்ளே தள்ளித்தா மேட்டுக்குடி வரலும் செல்வபாரதி நானும். அருணாச்சலம் நான் டைரக்டர்கிட்ட தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். அப்புறம் வின்னர் டைம் தான் பூபதி வராரு. அப்போ நாங்கள் வின்னர் கிரியெல்லாம் நானும் பூபதி எல்லாம் அந்த ஒர்க் பண்ணோம். கிரியெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தலைநகரம் பண்ணோம். அதான் எல்லாருமே காமெடியில் எல்லாருமே சண்டை போட்டுக்குவோம் இல்லைங்களா. எல்லாம் யார் டேலண்டாக இருக்கோ அவங்க அடிச்சுவாங்கப்பா, யார் சீன் நல்லா இருக்கோ அவங்க சீன் வரட்டும் அப்படின்னு தான் பேசணும். அருணாச்சலம் எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இல்லாத அசன்ட் இல்லாத கிரேசி மோகன் கதை வசனம். ஆமாம், அருணாச்சலம் மேட்டுக்குடி டிஸ்கஷனில் உட்காரும்போது தான் ஒரு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்து இது மாதிரி நாங்கள் ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். சொன்னாங்க ஏதோ காமெடி பண்ண போகிறாங்க வீடா அப்படின்னாரு. இல்லைண்ணா ரஜினி சார் ஆஃபீஸ்ன்றாங்க சார். சார் சுந்தர் சார் இருக்காருன்னா ஃபோன் கொடுத்தோம். ஃபோன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு நானும் டைரக்டர் தான் போனோம். முதல்ல நம்பலை ரஜினி, நம்புகிறேன். அப்புறம் வந்து அங்கே ஜெயராம் பேசணுன்னு அப்புறம் சார் சொல்லுங்கள் சார்னா கொஞ்சம் சார் வர சொன்னார், வர முடியுமான்னு நானும் டைரக்டர் தான் போனோம். ரஜினி சார் மொட்டை போட்டுட்டு அப்போ வந்து அந்த இதெல்லாம் போட்டுன்னு இருந்தார் அந்த டைம். அப்போ வந்து பார்த்து ஒரு படம் பண்ணலாமா சுந்தர் அப்படிங்கிற அவர் இது பார்த்துட்டார். உள்ளே பார்த்தோன்னே தான் கூப்பிட்டோன்னே படம் பண்ணுவோம், ஒரு காமெடி கலந்த ஒரு ஃப்ளேவரில் படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அப்படின்ட்டு அந்த படம் நடந்தது. அந்த படத்தில் நிறைய காமெடிகள். ஃபஸ்ட்டு சொன்னது வேறு பேர், குபேரன் அப்படி தான் சொன்னாங்க. குபேரன் சொல்லிட்டாரு. பார்த்தா அதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சு பேர். எல்லாம் ரஜினி அடுத்து நடிக்க போகிறோம் படம் குபேரன்ட்டாங்க சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு எல்லாம் லீக் ஆன டைட்டில் சொல்லக்கூடாது, இன்னொரு டைட்டில் சொல்கிறேன் சொல்லிட்டு அருணாச்சலம்னாரு.
டைட்டில் சொல்கிறது நல்லா இருந்துச்சு. காரில் வரோம் 2 பேரும். ரஜினி சார் சொன்னார் அருணாச்சலம் நல்லா இருக்காடா. அவர் சொல்லும்போது நல்லா இருக்கானே, அவர் அழுத்தி சொல்கிறார் அருணாச்சலம் அப்படின்னு வராரு. நம்ம சொல்லும்போது அருணாச்சலம் அருணாச்சலம் சரி அப்படியே அந்த டைட்டில் தான் வச்சார் அவர். அருணாச்சலம் சாமி பேருன்னு சொல்லிட்டு வச்சார். அப்போ ரஜினி சார் வீட்டில் தான் டிஸ்கஷன். நானும் டைரக்டரும் போவோம் டெய்லியும் காலையில் போனோம்னா சாயந்தரம் ஒரு 3 மணி வரலாம் அங்கே தான் அவர் வீட்டில் தான் இருப்போம். ஃபுல்லாக டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அந்த படம் ஷூட்டிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அங்கே தான் அவர் பர்த்டே கொண்டாடினார். அந்த ஷூட்டிங் வந்துச்சு, அந்த டைமில் வெளியே போக முடியல. அப்போ அந்த ஷூட்டிங்கில் பர்த்டே கொண்டாடினார். பெரிய நட்சத்திர பட்டாளம் அந்த படத்துக்கு. ஹைதராபாத் அங்கே இங்கேன்னு பயங்கர ஷூட்டிங். ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நிறைய பேர். அது ஜெய்சங்கர் சார் ஒரு தடவை அந்த படத்தில் ரஜினி சார் கூப்பிட்டு ஜெய் சார் வராரு, அவர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கோங்க, அவர் காலிலெல்லாம் கூப்பிட்றாதீங்க, அவர் 10 மணிக்கு தான் வருவார், அவர் வரும்போது அவர் வச்சது ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஆனால் ரஜினி சார் வந்து ஜெய் சார் பயங்கரமாக கலாய்ப்பார். ஜெய் சார் வந்துட்டார் முதல் நாள். போய் கதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் போய் சொல்லுங்க, பெரிய ஹீரோ இல்லையா, போய் சொல்கிறேன். நான் போய் ஜெய் சார்கிட்ட வந்து கதை சொல்கிறேன். வாப்பா என்னப்பா என்ன கதை அப்படின்னாரு. சார் இது மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் ரஜினி சார் வராரு சார், அவர் வராங்க அப்படியே பண்ணுற, ரஜினி சார் வராரு பாட்டு வர, நான் எங்கேயா வரேன் கூட ரஜினி படம்னு எனக்கு தெரியும், நீ இப்போ பண்ணிக்கலாம் விட அப்படின்ட்டார். அதில் கேட்குற ஜாலி மேன் அவர் எங்கள் ரூமில் தான் வந்துடுவார் நைட் ஆச்சுன்னா. அவன் வந்தோடனே ஒரு சாங் எடுக்கிறோம், மாத்தாடு மாத்தாடு மல்லிகைன்ட்டு. அந்த சாங் வரும்போது பார்த்தா எல்லோரும் அந்த குடும்பமே டான்ஸ் ஆடும் இல்லையா டைரக்டர் படத்தில். ஜெய் சார் வந்தோடனே ரஜினி சார் மூவ்மெண்ட் அது ஆக்சுவலாக ரஜினி சார் எல்லாம் மூவ்மெண்ட்லாம் முடிச்சு ஜெய் சார் சொல்லுங்க ஜெய் ரெடி மூவ்மெண்ட் தான்ட்டார். ஆடுறாரு, மானிட்ரு 1 2 3 4 5 6 மானிட்ரு ஆடி ரிகர்சல் ஃபுல்லாக பண்ண ஜெய் வாங்க உட்காருங்க. ரஜினி சார் ஆடுறாரு டேக்கில், எனக்கு இல்லையா அப்படின்னாரு. அவங்க 2 பேருக்குள்ள நல்ல இது வந்து நல்ல நட்பு. அதில் வந்து ஜெய்சங்கர் நடிச்சிருந்தார், ரவிச்சந்திரன் சார் நடிச்சிருந்தார். ஆமாம், 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. வெண்ணிராடை நிறுவலாம் நிறைய ஆர்டிஸ்ட் ஆச்சு. அந்த படத்துக்கு வந்து ரஜினி சார் ஸ்கிரிப்ட் சைடில் எப்பவுமே ஃபுல்லாக இருப்பார். அதில் தான் அவர் சுராஜ் கமான் சொல்ல நம்ம எழுதணும், நம்ம தான் காப்பி ரைட்டு. அவர் சொல்ல இது எது அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிறேன் அருணாச்சலம் பண்ணுறான்றதெல்லாம் எல்லாம் அவர் பண்ணி பிளான் பண்ணி எழுதிடுவார் ஃபுல்லாக. அவர் சொல்ல நான் காப்பி ரைட் பண்ணிட்டே இருப்பேன். காப்பி ரைட் பண்ணிட்டு கரெக்டாக காப்பி ரைட் பண்ணி எடுத்துன்னு வரணும். ஓகே சார் அப்படி பண்ண ஃபுல்லாக அவர் கூட நெருங்கி ரொம்ப எளிமையான மனிதர். தமிழ் திரையுலகத்துக்கே தெரியும் ரொம்ப எளிமையான மனிதர், நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. லைஃப்பில் பெரிய விஷயம் அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு 3 பேருக்கு செயின் போட்டார். டைரக்டருக்கு, எனக்கு, அப்புறம் ஒரு லைட் மேனுக்கு 3 பேருக்கும் செயின் போட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர் போடுவார்ன்ட்டு போயிட்டார். அவரு ராஜு கேமராவில் செஞ்சுட்டு வந்துட்டான், ஏன்டா உனக்கு மட்டும் செயின் போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் வேறு ஃபங்க்ஷனில் போட்டார். தலைநகரம் திரைப்படம் உங்கள் திரை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? விஜய் சார் மருதமலை கதை சொன்னேன். கதை ஃபுல்லாக கதை கேட்டார். கதை கேட்டோன்னே சரி நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் அவர் கம்பெனிலே படம், அவர் கம்பெனிலே நீங்கள் இந்த கம்பெனிலே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவர் போலீஸாக சொன்னேன், ஃபஸ்ட் டைம் போலீஸ். அதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் கேரக்டர் பண்ணல. சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுல் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஆக்ஷனாக இருக்குது, டன் நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பா கிட்டே பேசி அட்வான்ஸ் வாங்கிடுங்கன்னாரு. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த இன்னும் தலைநகரம் பண்ணல சார். நான் தலைநகரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மருதமலை கிரி முடிஞ்சோடனே மருதமலை கதையை விஜய் சார்கிட்ட சொல்லிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், சொல்லி அவர் கதை கேட்டோன்னே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். அப்போது பார்த்தா கரெக்டாக தானு சாருக்கு சச்சின்ட்டு ஒரு படம், அந்த படம் அவர் பண்ண வேண்டியது. ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு, இந்த படத்தில் வந்து நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்ட்டு இருக்கேன், இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறம் நானே உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. சரி சார் நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வரும்போது தான் தலைநகர் எனக்கு இதாகிடுச்சு. தலைநகர் ஹிட் ஆகிடுச்சு. தலைநகர் ஹிட் ஆகணுன்னே 2-3 நாளில் எனக்கு வந்து மோகன் நடராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சுராஜ் எங்கே இருக்கீங்க? நான் சொல்லுங்கள் சார் பாம் குரோ ஹோட்டலுக்கு வரீங்களா அப்படின்னாரு. வரேன் சார் அப்படின்னு. என்ன சார்னா அஜித் சார் கதை இருக்கா உங்களுக்கு அப்படின்னாரு. நம்ம இதை வச்சுருக்கோம் ஆல்ரெடி மருதமலைட்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனால் அஜித் உட்காந்தார். அப்புறம் அஜித் சார்கிட்ட உட்காந்து 2 பேரும் பேசிவிட்டு மணிவண்ணன் சாரை பற்றி சுந்தர் சாரை பற்றி எல்லாம் பேசிவிட்டு கதை சொல்லுங்கன்னாரு. கதையெல்லாம் சொல்லிட்டேன். கதை சொன்னோன்னா அவர் அப்படியே அப்படி கதை ஃபுல்லாக கேட்டுருந்தார். அவருக்கு கதை பிடிச்சிருந்தது. என்ன பிரச்சனைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு 15 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு, கிரீடம்ட்டு ஒரு படம். அதுலேயும் அவர் போலீஸாக ஆக போகிறாரு, அந்த போலீஸ் கதை. அதனால் அவர் அப்படியே வெயிட் பண்ணார். அப்போ வந்து ஒரு முன்னணி நடிகர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவர் அதில் அந்த 2 காரணம் தான். அப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் கூப்பிட்டு
கதை கேட்டு இந்த கதை யார் இருந்தால் நல்லா இருக்கும் போது நான் கம்ஃபர்டபுளாக அர்ஜுன் சார் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டால் எனக்கு கிரி பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. கிரியில் அர்ஜுன் சார் எனக்கு நான் சொல்கிற காமெடியெல்லாம் கேட்டு சிரிச்சுனே, அவர் ஆக்ஷன் ஹீரோ, ஆனால் நான் காமெடி சொல்லி சிரிக்க வச்சதுனால நான் போய் அர்ஜுன் சார்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொன்னோடனே அவர், நான் டிஎஸ்பி ஏஎஸ்பியெல்லாம் நடிச்சிருக்கிறேன், என்னை ஒரு கான்ஸ்டபுள், அதுவும் பாரா பார்க்குற கான்ஸ்டபுள், வடிவேலு ஏட்டு என்ன அப்படின்னாரு. இல்லைவா செகண்ட் ஹாஃபில் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆவீங்க, ஆனால் அது வரலாம் நீங்கள் போலீஸ் தான் அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணலாம், ஒரு படம் ஜாலியாக காமெடியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு மருதமலை வந்து பண்ணார். வடிவேலு அந்த படத்தில் ஏட்டு யாகாம்பரம்னு பண்ணார். அந்த படம் தான் சார் நம்மளுக்கு மிகப்பெரும் ஒரு பேக்கேஜ். எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை கொடுத்த படம் மருதமலை தான். அந்த படம் பண்ணும்போது வடிவேலு அண்ணன் வந்து பிஸியோட உச்சம். ஆனால் அர்ஜுன் சார் என்ன சொல்லுவார், நீ முதல்ல வடிவேலு வச்சு எடு, அவரை வச்சு எடுத்துகிட்டு காம்பினேஷனுக்கு நான் வந்துடுறேன். அவர் முதல்ல அவர் ஒரு கலை முடியினார். நான் எத்தனை நாள் வேணால் தரேன் சொல்ல. அவர் மொத்தம் 15 நாள் டேட்டு வடிவேலன் சார், அவருக்கு முடி அப்படின்னாரு. அப்புறம் வடிவேலன் வச்சு அப்புறம் அதெல்லாம் வச்சு தனி தான் சோலோ சீன் வச்சு அதில் தான் இந்த காமெடியெல்லாம். ஏட்டையா நான் உங்களை அடிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கானுவான் ஒருத்தன் வந்து. என்ன அடிச்சிருக்கியா? எப்படா? ஒரு போலீஸ்காரங்கிட்ட ஒரு ரவுடி வந்து சொல்லுவான், நான் உங்களை அடிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கா? 1000 இடத்துல அடி வாங்கியிருக்கேனாடா. டேய் அந்த மூத்திர சந்தில் ஒரு 11 பேர் வச்சு குமுனிங்கிற அந்த குரூப். ஆமாம் ஏட்டையா, அடா என்ன அடிடாது. அந்த அடி வாங்கினப்போ தான்டா எந்த அடியும் தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு வந்தது. அந்த படத்தில் வடிவேலா சீசனாக பயங்கரமாக இருக்கும். அது ஒரு பிச்சைக்காரங்கிட்ட அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிச்சைக்காரங்கிட்ட காமெடி போவார், மாமல் வாங்க போகிறதுக்கிட்ட பிச்சைக்காரன் மாமல் கேட்க வந்துடுவான். ஏய் குடுறா டைம் ஆகுது, கார்பரேஷனில் இடம் அங்கே கடை போட்டு தப்புடாண்ணா. ஏட்டையா உனக்கு என்ன வேணும் வாங்கின்னு போ அப்படின்னு. தெரியுதுல்ல குர்ரா அப்படின்னு. கரெக்டாக பிச்சைக்காரன் வந்துடுறான். ஐயாடுவான், நீ ஓரமாக நெல்டாடுவான். அவனும் வந்து நிற்பான், ஏய் தள்ளி போடா இன்னும் கூட வந்து நிற்கிறேன். அது அவள் தான் நம்ம 2 பேரும் ஓரமாக நிற்க சொன்னாங்க. காசை தூக்கி போடுவான், அவன் பிடிச்சிருவான், வடிவேல் டனருவான். இன்னும் ஏட்டையா ஒரு காயினை கூட காய்ச்சி பிடிக்குதா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி என்னதான் எடுத்தீங்கன்னுவான். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பாங்க சொல்லிட்டு அது முடிச்சோன்னு அது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. வடிவேல் ஆஃபீஸுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னங்க போலீஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா, இது மாதிரி காமெடியெல்லாம் எடுத்த போலீஸ்காரங்களையும் பிச்சைக்காரங்களையும் ஒன்றா வச்சு எடுக்கணும். இல்லைங்க டைரக்டர் தாங்க எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்ன வடிவேலன்கிட்ட, இல்லைண்ணா ஒரு கெட்ட போலீஸை பற்றி சொல்லியிருக்கிறோம், ஒரு நல்ல போலீஸை பற்றியும் சொல்லிக்கிறோம். ஒரு நல்ல போலீஸு எலெக்ஷனே நடத்தி முடிக்கிறாருன்னு சொல்லிக்கிறோம். காமெடிக்காக ஒரு கெட்ட போலீஸு, நல்லதுக்காக ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல போலீஸுன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு நல்லது சொன்னாலும் ஒரு கெட்டது சொன்னால் தானே தெரியும் சொல்லி அப்புறம் 2-3 போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே பேசினேன். அப்புறம் சரி ஓகே படம் தானே அப்படின்ட்டாங்க. உதவி இயக்குனராக பணியாற்றி வின்னர் திரைப்படம் பார்த்தா இன்னி வரைக்கும் வடிவேலு காமெடியில் உச்சத்தை தொட்ட படம். அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம். இந்த வின்னருக்கோ கிரிக்கோ உள்ளத்தெல்லிதாவுக்கோ மேட்டுக்குடிக்கோ வெற்றிக்கு முதற் காரணம் சுந்தர் சார் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணி இருந்தாலும், நாங்கள் எவ்வளோ வசனங்கள் கொடுத்துருந்தாலும், எவ்வளோ சீன் கொடுத்துருந்தாலும் அந்த வெற்றிக்கு அவருடைய காரணம் தான். எண்ட் ஆஃப் த டே தோல்வி அடைந்தால் சுந்தர் சார் தான் அந்த பழியை ஏற்றுக்க போகிறாரு. பேக்கில் இருக்கிற நம்ம ஏற்றுக்க போதில்லை. ஆனால் அந்த வெற்றிக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்தோம், அவ்வளோதான். ஆனால் முழுக்க காரணம் சுந்தர் சார் தான். பட் சீன்ஸு டைலாகெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அதில் முதல் நாள்லேயே வந்து அந்த அக்கா காமெடி தான். ஃபஸ்ட்டு டே வடிவேலன் வராது, அந்த அக்கா காமெடி தான் எடுக்கிறோம். எடுத்த உடனே வடிவேலன் சொன்னார், இப்போ என்னப்பா அப்படின்னாரு. நான் அக்காவில் வச்சு பேக்கரி எடுத்த உடனே அக்காவில் வச்சு பேக்கரி வாங்கிட்டேன், அதை வச்சு பேக்கரி வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாண்ணே. இல்லைண்ணே நல்லா இருக்காண்ணே அப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறான் அவர் உட்காந்து. எங்கள் அக்கா பேரும் காமாட்சி தான்ப்பா, சார் வேணும்னா மீனாட்சியை மாற்றிக்கிறேண்ணே. சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க, சரி எடுங்க அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு வேணாம் சொல்லிட்டு நடிக்கும்போது பயங்கர இன்வால்வ் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் உள்ள. எங்கள் அக்கா கிளி மூக்கு கண்ணம் ரோஜா கண்ணம் கில்லைன்னா ரத்தம் வந்துடும். எங்கள் அக்கா ஒரு சூப்பர் ஃபிகர். அக்காவில் சூப்பர் ஃபிகர்னு சொன்ன ஒரே ஆளே நீ தான்டா. அதில் அந்த சீன் சொல்லும்போது அந்த மாடுலேஷனாக சூப்பராக இருக்கும். அப்படியே இது பண்ணுது. வின்னர் வந்து சார் அந்த ஃபுல்லாக பொள்ளாச்சி ஷெட்யூல் ஃபுல்லாக நான் இருந்தேன். பொள்ளாச்சியில் அந்த வேணாம் அழுதுருவேன் அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக இருந்தேன். அப்போ எனக்கு டைரக்ஷனும் படம் ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் இங்கே வந்து டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டும் போயிட்டு இருந்தேன். அது வின்னரில் அந்த பொள்ளாச்சியில் வடிவேலான சீனெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதில் செகண்ட் ஹாஃபில் நான் இல்லை, கொஞ்சம் அந்த ஆக்ஷன் மூவி செகண்ட் ஹாஃபில், அதனால நான் வேறு வேலைக்கு வந்துட்டேன். வின்னரு கிரியெல்லாம் அவர் கூட நடிச்சதில் எனக்கு பெரிய அனுபவம் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.